மீண்டும் மீண்டுமா போயிங் நிறுவனத்தோட விமானம் ஆல்ரெடி கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷ்ல நெறைய உயிர் போச்சு. அது எதனால நடந்தது அப்படின்ற விஷயமே பல நாட்களா செய்தித்தாள நிரப்பிட்டே வந்தது. ஸோ இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போயிங் ட்ரீம்லைனர் விமானத்துல, அதே நிறுவனத்துல AI-171 அப்படின்ற ஒரு விமானம் இருக்கு. இந்த விமானம் லண்டன் ஏர்போர்ட்ல இந்த விமானம் லண்டன்ல இருக்க ஈத்ரோ அப்படின்ற ஏர்போர்ட்ல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, விமானத்தோட ஃபியூவல் ஸ்விட்ச் வித்தவுட் பைலட் பெர்மிஷன் ரன்ல இருந்து கட் ஆஃப்க்கு மாறியிருக்கு. பைலட்டோட அனுமதி இல்லாமயும், பைலட் இத ஆப்பரேட் பண்ணாமயும் இது இயற்கையா மாறாது. இது ஆட்டோமேட்டிக்கா மாறியிருக்கு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே ஆகல. பைலட் இத கவனிச்சுட்டாரு. இது ஒரு டெக்னிக்கல் ஃப்ளாட் இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சு அத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதனால DGCA அதாவது இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிளிட்சுக்கான காரணம் என்ன அப்படின்றத விசாரிச்சு உடனே அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விபத்து இந்த ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் எதனால ஏற்பட்டிருக்கு? இதே மாதிரி ஒரு ரீசன் தான் அந்த ஒரு கிராஷுக்கு காரணமா இருந்திருக்குமோ? போயிங் ட்ரீம்லைனர் விமானத்துல தொடர்ச்சியா இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க இருக்க எல்லா விமானங்களும் இதே மாதிரியான விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு வருதா? அப்படின்ற நெறைய விஷயங்கள் போயிங்கோட இந்த ட்ரீம்லைனர் விமானத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா நிக்குது. ஸோ இன்னைக்கு இது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்சா முடிஞ்சிருக்கு. எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இத பைலட் கவனிச்சிருக்காரு. ஸோ இத இப்போ அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்டா மாறல அப்படின்னாலும் போயிங் ட்ரீம்லைனர் விமானத்தோட பாதுகாப்பு குறித்து ரொம்பவே கேள்வி எழுப்புற விஷயமா இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் அமைஞ்சிருக்கு. இது ரிப்பீட்டட் இன்சிடென்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கோ? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.